அங்கு குளம், பொய்கை, சோலை, அழகான குன்றுகள், மலர்படுக்கை ஆகியவற்றை தனது மாயத் திறமையால் படைத்தாள். படைக்கும் அக்காட்சியை சென்ற மாயை அக்காசிவன் இருக்கையில் திருவாள் மன்றல் வாவியும் தடங்களும் சோலையும் மணிசை குன்று மாமலர் பள்ளியும் மண்டபக் குழாமும் தன்றன் ஆணையால் துண்ணெனச் சூழ்தரச் சமைத்தாள் என்று கச்சியப்பர் இந்த காட்சியை அழகுறப் படைக்கிறார். அவற்றைக் கண்ட காசிப முனிவர் பெரிதும் வியந்தார். விந்தை மிகு மாற்றங்களை விளைவித்தவர் யாரெனத் தனக்குள் வினவினார். அவர் முன்னால் மாயை மயக்கும் பேரழகோடு தோன்றினாள். அவளை கண்டவுடன் காசிப முனிவர் அவளை கூட வேண்டும் என்ற வேட்கை மேலிட்டு தவித்தார். மாயையின் அங்கங்களின் அழகு காசிப முனிவரை கலங்கச் செய்தது. பலவாறு எண்ணி, திருவினும் சிறந்தவளே, நின் வரவு நல்வரவாகட்டும் என்று காசிபர் கூறினார். அவளுடைய பெயர், இருப்பிடம் முதலியன குறித்தும் வினவினார். இக்காட்சியை என்று உண்ணி அவ்வேந்திழை தன்முனம் சென்று, காமர் திருவினும் சீரியோய், நன்று நன்று நின் நல்வரவே என நின்று பின்னும் நெறிப்பட ஓதுவான் என்று இக்காட்சியையும் அழகுற அமைத்திருக்கிறார்.